ஐயா வணக்கம். இப்போ வள்ளல் பெருமான் அருளிய தெய்வமணி மாலை 19வது பாடலை பார்க்கிறோம். 18வது பாடலில் யாரெல்லாம் அவரை நினையாதவர்கள், அவரை பற்றி கொஞ்சமும் துட்சணம் பண்ணிட்டு தன் வாழ்க்கை நெறியை பற்றி தெரியாத அலைந்தவர்களை பற்றி சொல்கிறார். இதில் அதுக்கு மாறாக இறைவனை அவரை நினைத்து வாழ்ந்தவர்கள், நெறியுடன் வாழ்பவர்கள், பக்தியுடன் வாழ்பவர்களை பற்றி சொல்கிறார். அப்பேற்பட்ட உறவு வேண்டும், இந்த உறவு வேண்டாம், அந்த உறவு வேண்டும். இது அவருக்காக மட்டும் இல்லை, இதெல்லாம் பார்க்கும்பொழுது இத்தனை குணங்களை உடைய இத்தனை விதமான மக்களை நாம் சந்திக்கிறோம். கோடான கோடி மக்களில் எவ்வளோ பல எண்ணங்களில் இருக்கிறார்கள். அவற்றை எடுத்து காட்டுகிறார். அவர் மனதிலும் அவர் சுத்தப்படுத்துகிறார்னா அவரை சூழ்ந்துள்ள மக்களைத்தான் அவர் பார்க்கிறார். எல்லாருமே பார்ப்பாங்கல்ல, அதில் பலவிதமான மக்கள் இருப்பதால் அதில் ஒரு சிலர் தானே எனக்கு தேவை, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய குணங்கள். அப்போ தான் இவருக்குடைய குணத்துக்கும் அவர்களுக்கும் ஒத்து வரும், நட்பு வரும். அந்த நட்பு என்பது காணப்படும். அதனால தான் இதை இப்பேற்பட்ட குணங்கள் இது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படும். இதை நினைத்தால் நமக்கு அந்த மாதிரியான சில சந்தர்ப்பங்கள், ஒரு தேவையற்ற மனிதனுடைய உறவு வரும்பொழுது அதை நம்ம விலக்கி விட்டுடுவோம். தேவையான உறவு வரும்பொழுது அதை மனமாற வாழ்த்தி ஏற்றுக்கொள்வோம். இதுக்கு தான் இந்த பாடல்கள்லாம். இந்த பாடலில் ஐயா அவர்கள் ஐயனின் சீர்பேசு செல்வர்வாய் நல்ல தெள்ளமுது வாய்ந்த திருவாயின்றார். உங்களை பற்றி, இறைவனை பற்றி பேசும் செல்வர்வாய். பேசினாவே அது செல்வம் கொழிஞ்சது. செல்வம்னா பணம் மட்டும் இல்லை, செல்வம் செழிப்புன்றாங்க. செல்வம்னா எல்லா நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாசனை மிகுந்த, மனம் மிகுந்த பொருள்கள் அனைத்தும் செல்வமே. அந்த வாய் செல்வர் வாயாகும். ஏற்கனவே சொன்ன வாய் நாற்றம் பிடித்த வாய். இது ஐயனின் சீர்பேசு செல்வர் வாய் நல்ல அமுது உண்ட, தெளிந்த அமுது. அமுதுலேயும் எந்த விதமான இதுவும் இல்லை. அமுதுண்ட வாய் திருவாய். அமுதுண்ட வாயினா அமுதமே இறைவன் கொடுப்பது தான். கதையில் சொல்கிறாங்க, அதெல்லாம் கதை. அதை கதோடு நிற்கக்கூடாது, அதுக்கு மேலே நம்ம போய் பார்க்கணும். அமுதுன்னா இந்த வெற்றிடமாய் உள்ள இருக்க பொருளுக்கு அது ஒரு அமுதம் தான். அந்த அமுதத்தை எப்படி நீங்கள் ரசிப்பீங்க? அமுதத்தை நீங்கள் வச்சிருக்கீங்க, ஆனால் ரசிக்கலையே. அதனுடைய வாசனையோ, அதனுடைய மனமோ, அதனுடைய ருசியோ உங்களுக்கு அறியாமல் இருக்கிறீங்க. அதுதான் தெள்ள அமுதுண்டு, தெளிந்த அமுதத்தை உண்டு வந்த திருவாய். அதுவும் வெறும் வாய் சொல்ல, திருவாய். திருனாவே இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டைட்டில், திருவாய். அப்பனின் திருவடி வணங்கினோர் தலை. உங்கள் திருவடியை வணங்குதல். தலைமுடி அணிந்தோங்கி வாழும் தலை. ராஜா மாதிரி கிரீடம் வச்சு முனி அணிந்தோர், அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். அவ்வளோ மன சந்தோஷம். பெருமைன்னா பெருமையில் வேற, பெருமைப்படுவது நம்ம ஆனந்தப்படுவதும் பெருமைப்படுவது தான். ஒன்றை கண்டு பெருமையில் கொஞ்சம் வித்தியாசங்களும் இருக்குது, எண்ணங்களை பொறுத்தது. அதனால் அந்த ஆனந்தப்பட்ட ஒரு
முடி அணிந்தோங்கி பெரும் வாழும் தலை வாழக்கூடிய மனிதர்கள், மெய்யனின் திருமேனி கண்ட புண்ணியர்கள். மெய்யனின்றார், உங்களை கண்ட புண்ணியர் சொல்லவர். மெய், உயிர் மெய். அந்த மெய்யினுடைய பொருளை கண்டு அந்த உடம்பு மெய்யாக இருக்குது, அது உள்ளே போய் பார்க்கணும். அந்த திருமேனி உள்ளே இருக்குது. கண்ட புண்ணியர்கள், கண்கள் மிக்க ஒளி மேவும் கண்கள். அந்த கண் இருக்க நல்ல ஒளி மேவும் கண்கள்னா, ஒருவரை நீங்கள் பார்க்கும் பொழுதோ, இப்போ வள்ளலாரையே நீங்கள் நேராக பார்க்குறீங்கன்னா உங்களை அறியாமல் ஒரு வணக்கம் போடுவீங்க. அவரை பிடிக்காத வந்தாலும் அந்த இடத்துல அவனால் எதுவும் பேச முடியாது, அப்படியே வணக்கம் போடுவான். ஏன்னா அந்த கண்களில் வீசக்கூடிய ஒளி அது எந்த அளவுக்கு பரிசுத்தமாக மனிதனுடைய இது இருக்கோ அந்த அளவுக்கு ஒளி வீசும். அவ்வளோ தூரம் அவனுடைய ஒளி எவ்வளோ தூரம் போதோ அவனுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி விரிந்து வரும். மிக்க ஒளிமேவு கண்கள். வேலனின் புகழ் கேட்ட, வேலனே உன்னுடைய புகழ் கேட்டவன், உன்னை பற்றி தெரிந்து கொண்டவர்கள். வித்தகர் திரு செவி விழா சுபம் கேட்கும் செவி. இந்த திருச்செவி இருக்க எல்லாத்துக்கும் திருன்னு போடுறார். உயர்ந்த இடம் வரும்பொழுது அவர் அதை போடுறார். அங்கே இழவுன்னாரு, இங்கே திருன்றார். திரு செவி விழாசுமம். விழாசுமம்னா ஒரு விழா, நல்ல விழா, ஆனந்தமாக இருக்குது, ஒரே சந்தோஷம். அந்த இடத்துல எல்லாத்தையும் மறந்து நம்ம ஆனந்தத்தில் 4 பேரோட உறவுகளோட நட்பர்களோட உறவாடி அந்த ஒரு நாள் பெரிய சந்தோஷத்தை அடைவோம். அது மாதிரி விழா சுபம் கேட்ட செவி. துய்யனின் பாதம் என்னும், துய்யனின்னா பரிசுத்தமானது, நிர்மலமானது உன் பாதம் என்னும் மேலோர்கள். நெஞ்சம் மெய் சொரூபமான நெஞ்சம். அந்த மேலோர்கள் நெஞ்சம் அப்படி நினைக்கக்கூடிய, இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் வளரார், அவர் தான் தூய்மை நின்ற பாதம் என்னும் மேலோர் நெஞ்சம் மெய் சுரூபமான சுகரூபமான நெஞ்சம்ன்றார். அது முழு சுகத்தை அடைந்த நெஞ்சம். அதனால் அப்பேற்பட்ட நெஞ்சம். தோன்றல் உன் திருமுன் குவித்த பெரியோர்கள். தோன்றல் உன், இப்படியெல்லாம் மனம் இருக்கும் பொழுதோ அவங்களுக்கு தோன்றக்கூடிய உன் உனக்கு முன் திருமுன் குவித்த பெரியோர் கைகள். எதற்கோ அப்படி தோன்றிய உன்னிடம் குவித்து நின்ற பெரியோர்களுடைய கைகள் என்னன்னா சொர்ணமிடுகின்ற கைகள். சொர்ணமிடுறதுன்னா இப்போ தங்க காசுகளை நிறைய கொடுக்கறது சொர்ணம்னா இதுதான், தங்கத்துக்கு தான் சொல்கிறது. பசும்பொன் தான் சொர்ணம்னு சொல்லுவாங்க, ஏன்னா அது மாசற்ற தங்கம். அதனால் தங்கத்துக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது பியூர் தங்கத்தில். அந்த மாசற்ற தங்கம் சொல்கிறது தான் சொர்ணம். அதை அந்த காலத்தில் காசுகளை கொடுக்குற கையெல்லாம் சொர்ண கைன்னுவாங்க. அப்போது மாசற்ற சொர்ணம் எடுக்கின்ற மாசற்ற தங்கத்தை அளிக்கக்கூடியதுன்னா அந்த கைக்கு ஒரு மரியாதை இருக்குது, அந்த இது இருக்குது. சொர்ணமிடுகின்ற கைகள். சையம் உயர் சென்னையில். சையம்னா செல்வம். சையம் உயர் சென்னையில், செல்வம் மிகுந்த சென்னை. உயர்ன்றது மலை மாதிரி. அப்போது நிறைய பணக்காரர்கள்ன்றது அப்போ தான் பார்க்கலாம். இப்போ இருக்கிற பணக்காரர்கள் கோடி கோடியாக எண்ணிலடங்காத கோடிகளை வைத்திருப்பவர்கள்லாம் பணக்காரர்கள் கிடையாது. பணக்காரர்கள்னால் அவரோட ஒரு நாணயம், தானம் செய்யும் தன்மை, பிறருடைய கஷ்டங்களை ஏற்று அந்த மனிதாபிமானத்தோடு வாழக்கூடிய
ஒரு வேலையால் கூட மரியாதையோடு நடத்தக்கூடிய ஒரு பாவனையில் அன்றைய பணக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள். பேரும் புகழுமாக இருந்தது காரணம் அந்த நாள் அரசர்களும் சரி பணக்காரர்களும் மெய்யத்தகுந்தவர்கள். இந்த காலத்தில் அது இல்லை. அது இதை பற்றி பேசுகிறதுக்கும் அதுக்கும் ஒப்பிடவே முடியாது. அப்படி இருந்த செல்வந்தர்கள் நிறைய. ஒவ்வொருத்தரும் ஒரு சிலர் 50 வீடு 60 வீடெல்லாம் வச்சுருந்தாங்க. பெரிய பெரிய பணத்துக்கு பார்க்க போனீங்கன்னா பெருசாக இருந்தது. அப்போ அந்த செல்வம் பெருசு. இப்போ 6 லட்சம் கோடி 7 லட்சம் கோடி 8 லட்சம் கோடின்னு வச்சுக்கின்னு எதுக்கும் உதவாமல் இருக்கு. அந்த காலத்தில் அப்படி இல்லை. அந்த செல்வந்தன்னா செல்வந்தன், பணக்காரன் சொல்ல மாட்டாங்க, செல்வந்தன், அதுதான் வார்த்தை. செல்வ சுகப்போடு அந்த வாழ்ந்தது செல்வந்தன். எல்லா சுகங்களையும் வாழ்ந்தான். பணம் மட்டும் வச்சுக்கின்னு சாப்பிட்டு ஒரு ரகசியமாக இருந்துன்னு போய்லாம் கிடையாது. எல்லாமே திறந்த வெளியிலே இருந்தது. அதனால் செய்யம்புயர் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்த்தளமோ உங்கு கந்த வீலே தன்முக துய்யமணி உன்முகம் செய்வமணி சண்முக தெய்வமணியே என்று முடிக்கிறார் 19வது பாடலை. சீர்காழி கோவிந்தராஜன் பாடலை போடுகிறோம். அவரது யூடியூப்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லாதவர்கள் 31 பாடல்களும். ஏன் அவரது மட்டும் சொல்கிறன்றதுக்கு நீங்கள் கேட்கலாம். மற்றவங்களாம் பாடியிருக்காங்க. இவரது ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு சுத்தமாக வரும். அதுதான் அங்கே இருக்குது. பாடுறது அந்த ராகங்களை ரசிக்கிறது மட்டும் இல்லை, அவர் உணர்ந்து பாடுகின்றார், பொருள் உணர்ந்து பாடுகின்றார். வார்த்தைகளில் தவறு கிடையாது. சுத்தமான தமிழ். சங்கீதத்தில் பெரிய ஞானம் பெற்றவர். இறைவன் இது மாதிரியான பாடல்கள் இந்த மாதிரிலாம் தான் அவரை அனுப்பிச்சார். அருளாளர்கள் அவரும் ஒருத்தர் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க எழுதிட்டு போயிட்டாங்க. அதை பாடி நம் நெஞ்சத்துக்கு உள் சேர்ப்பது இவர்களுடைய இந்த மாதிரியான ஆட்கள். அதில் அவர் தான் நம்பர் 1. அதனால் அவரது ஒரு வாட்டி கேட்டிங்கன்னா கூடவே பாடலாம். அந்த அளவுக்கு ஒரு இனிமை. அதனால தான் அதை திருப்பி சொல்கிறேன் நான். அதனால் அதை அடுத்து போட்டு காட்டுறோம். அதையும் பாருங்கள். அடுத்த சந்ததிகளை வழிமுறை கொண்டு வாருங்கள். அடுத்த 20வது பாடலில் பார்ப்போம். வணக்கம். ஐயனின் சீர் பேசு செல்வர் வாய் நல்ல தெள்ளமுதுண்டு உவந்த திருவாய். ஐயனின் சீர் பேசு செல்வர் வாய் நல்ல தெள்ளமுதுண்டு உவந்த திருவாய். அப்பனின் திருவடி வணங்கினோர் தலை முடி அணிந்தோங்கி வாழும் தலை. அப்பனின் திருவடி வணங்கினோர் தலை முடி அணிந்தோங்கி வாழும் தலை. மெய்யனின் திருமேனி கண்ட புண்ணியர் கண்கள் மிக்க ஒளி மேவு கண்கள். மெய்யனின் திருமேனி கண்ட புண்ணியர் கண்கள் மிக்க ஒளி மேவு கண்கள். வேலனின் புகழ் கேட்ட வித்தகர் திருச்செவி விழாச்சுவம் கேட்கும் செவி. வேலனின் புகழ் கேட்ட வித்தகர் திருச்செவி விழாச்சுவம் கேட்கும் செவி.
துய்யனின் பதம் எண்ணும் மேலோர்கள் நெஞ்சம் மெய்ச்சுகரூபமான நெஞ்சம் துய்யனின் பதம் எண்ணும் மேலோர்கள் நெஞ்சம் மெய்ச்சுகரூபமான நெஞ்சம் தோன்றலும் திருமுன் குவித்த பெரியோர் கைகள் ஸ்வர்ணமிடுகின்ற கைகள் தோன்றலும் திருமுன் குவித்த பெரியோர் கைகள் ஸ்வர்ணமிடுகின்ற கைகள் சையம் உயர் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம் ஓங்கி கந்த வேளே சையம் உயர் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம் ஓங்கி கந்த வேளே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி ஷண்முக தெய்வ மணியே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி ஷண்முக தெய்வ